ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரிச்சிட்டா போச்சு தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில காமெடி சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே டீ போடுறதுக்கு அடுப்பு இல்லைன்னு யோசனையோ கவலையோ தேவையே இல்லை. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்கிற மாதிரி டீ எப்படி கதகதன்னு கொதிச்சு வருது பாருங்க. ஸ்டவ் எல்லாம் எதிர்பார்க்க தேவையே இல்லை. இங்கே சலூன் கடையில் பண்ணியிருக்கிற அட்டகாசத்தை பாருங்களேன். காதுக்கும் காலுக்கும் டேப்பாலே ஒரு கனெக்ஷன் கொடுத்து வித்தியாசமாக ஐடியா பண்ணி வேலையே ஈஸியாக்கி இருக்கிறாராம். இதனால சேர்ல உட்காந்துருக்கிறவருக்கு தொந்தரவு இல்லை, வேலை பார்க்குறவருக்கும் ரொம்ப ஈஸி. இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோன்னு மனசுலேயே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே டீ குடிக்கிறதுக்கு கப்பு இல்லை, கவரில் தான் டீ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இருக்கிற அட்டையை ஒரு கப்பு மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு. இதில் நேரடியாக ஊத்துனா அப்படியே டீ எல்லாம் கொட்டி போகும். அதுக்கு எப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். எங்கிருந்து தான் இப்படியெல்லாம் யோசிப்பாங்களோ. இப்போ டீ குடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கப்பே ரெடி ஆயிடுச்சு. இங்கே விசிறியே இல்லாத ஃபேனாக இருந்தால் கூட அதில் நம்ம ஒரு விசிறியை ரெடி பண்ணி மாட்டி விட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு எதுக்கு விலை கொடுத்து இன்னொரு ஃபேன் வாங்கணும்? ஆழ்ந்து தூங்குறத பார்த்தா காற்று நல்லா ஜம்முன்னு தான் வருது போல். இங்கே இந்த அம்மாவோட யோசனை ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானது தான். பாத்திரங்களெல்லாம் கழுவுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் இந்த ஐடியா தோணியிருக்கு. துணியையே துவைச்சி தர இந்த வாஷிங் மிஷின் இந்த பாத்திரங்களை கழுவி தராதா அப்படின்னு யோசிச்சு எல்லா கப்பு டம்ளர் தட்டுன்னு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போட்டிருக்கிறாங்க. நல்லா கழுவி வந்தாதான் தெரியும் ரிசல்ட் எப்படின்னு. எங்கே இந்த வீடியோவில் பெரிய மக்கிலே டீ குடிக்கிறத தான் பார்க்குறோம். டீ கப்பில் குடிக்கிற காலெல்லாம் போய் இப்போ மக்கிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். இதை குடிச்சு முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போலயே. எங்கே இந்த வீடியோவில் ஃபோனை தூக்கி கஷ்டப்படுறதுக்கு வருத்தப்பட்டு கடைசியில் எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இந்த டிஸ்பிளே மட்டும்தானே நமக்கு வேணும் அப்படின்னு அதை மட்டும் கையில் வச்சிருக்கிறாராம். ஆனால் அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஃபோனை உடச்சி வேலையை ஈஸியாக்குன ஒரே ஆள் இவராக தான் இருப்பார். சோம்பேறித்தனம் கூடவே இருக்கும்போது புது புது ஐடியாவும் நல்லாவே தோணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பிட்டு பேப்பர் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை பத்திரமா கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஷூவே ரெடி பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எழுதுனதை பத்திரமா பாதுகாத்தா தானே வேலை முடியும். இனிமேல் சட்டை பாக்கெட்டை செக் பண்ணுறோமோ இல்லையோ ஷூவை தான் முதல்ல செக் பண்ணி ஆகணும். இங்கே பம்பு செட்டில் தண்ணி வர வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிக்கிற வித்தியாசமான ஐடியாவை தான் பார்க்குறோம். எப்படி சுலபமாக வேலையை முடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஊர் விஞ்ஞானிகளோட வேலையே. தக்காளியை கத்தி வச்சு 4 துண்டா நறுக்கிறத தான் பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தக்காளி எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு அதுக்கு 2 ஸ்பூனை கொடுத்து ஒரே இடத்துல நிறுத்தி கரெக்டாக கட் பண்ணுறாங்களாம். என்ன ஒரு எளிதான வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். இப்படியெல்லாம் யோசித்து சமைக்கிறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிரும் போல். அதனால் நம்மளால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. இங்கே நார்மலாக இருக்கிற ஒரு செருப்பையே டிசைன் செருப்பாக மாற்றுறாராம். புது புது செருப்பெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவரையே விடலாம் போல். ஒரு சின்ன ஃபெவிக்விக் மட்டும் வச்சுட்டு எப்படி இந்த வாரம் 2 கட் பண்ணி வேறு மாதிரி மாற்றிட்டா இருப்பாருங்களேன். பிஞ்சு போன செருப்புன்னு சொல்லி கீழே போடாமல் அதையே வேறு விதமாக ரெடி பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வந்தாச்சு. எந்த பொருளையும் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாத நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி வேறு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஃபேன் ஒன்று உடஞ்சி போச்சு. ஆனால் இதை வேறு எதுக்காக அது பயன்படுத்தலாமே அப்படின்னு எவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு பாருங்களேன். ஒரே நிமிஷத்தில் அதை ஒரு கிச்சன் ஸ்டாண்டாகவே ரெடி பண்ணி போட்டிருக்கிறாரு. கடைசியில் அவ்வளோ கரண்டி தட்டு பிளேட்டுன்னு எல்லாத்தையும் அதில் தான் போட்டிருக்கிறாங்க. பை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டாகவும் மாறி போயிடுச்சு. கிச்சனுக்கு ரொம்ப தேவையான பொருள் தான். எதுக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடாமல் அதையே ஒரு வித்தியாசமாக யோசித்த இவரோட ஐடியாவை என்னன்னு சொல்கிறது. இந்த மாதிரி சிமெண்ட்டு கல் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்காக தலையில் ஒரு பெரிய துணி மூட்டையை வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வச்சாதான் நம்ம தலை பாரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு இவர் ரொம்ப வித்தியாசமாக ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த ஹெல்மெட்டை தலையில் போட்டுட்டு எவ்வளோ பாரத்தை தூக்கி வச்சாலும் தலையில் ஒரு சேதாரம் ஏற்படாது. இங்கே படம் வரைகிறதுக்கு எவ்வளவு தான் சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே பார்க்குற இந்த ஆள் ரொம்ப ஈஸியாக அந்த படத்தை வரைஞ்சிட்டு இருப்பாருங்களேன். 2 பென்சில் வர மாதிரி இதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டால் போதும். நிஜமான ஃபோட்டோவை பக்கத்திலே ஓட்டிட்டு அது மேலே வரைஞ்சா இந்த பக்கமும் வந்துட போகுது. மணிக்கணக்கில் மாங்குன்னு செய்கிற வேலையை சுலபமாக 1 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற ஆட்களும் நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க போல். அடுத்தது இங்கே இந்த பெட்ரோலை ஊற்றுறதுக்காக ஒரு ஃபனலை தேடணுமா. இந்த பாட்டிலே போதும் அப்படின்னு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். பாட்டிலை ஒரு வித்தியாசமாக கட் பண்ணி கேனோட சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சொட்டு கூட வீணாகுது. ஆனால் இங்கே தலைமுடி பின்னுறதுக்கு எப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அது அப்படின்னா இங்கே கார் ரேஸ் விளையாடுறதுக்கே வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பை வீட்டிலே நிகழ்த்தியிருக்கிறாரு. இது டீ கடையில் இருக்கிற லைட்டர் தான். ஆனால் இதை டேப்போடு சேர்த்து அப்படியே ஒட்டி வச்சிருக்கிறாராம். சிகரெட்டுக்காக இந்த லைட்டரை எடுக்கும்போது கையோடு கொண்டு போயிடக்கூடாதுன்னு எப்படி டேப்போடு சேர்த்து ஒட்டிட்டா இருப்பாருங்களேன். இப்போ என்னதான் இழுத்தாலும் ஒரு அளவுக்கு மேலே லைட்டரை கொண்டுட்டு போக முடியாது. எப்படியும் அங்கே விட்டுட்டு தான் போகணும். வித்தியாசமாக ஃபேன் ரெடி பண்ண ஒரு ஆளை பார்த்தோம். இதே மாதிரி இங்கே ரொம்ப வித்தியாசமாக தோல் எடுக்கிறதுக்காகவே ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கிற ஆளை தான் பார்க்குறோம். நல்லா இடிச்சிட்டு புடைக்கவே வேண்டாம். இந்த ஃபேனுக்கு மேலே ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படியே ஒரு சின்ன துவாரத்தை போட்டு வச்சுட்டா போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும் போது அடிக்கிற ஃபேன் காற்றுனால இருக்கிற உமியெல்லாம் ஒரு பக்கமாக போயிடுது.
நமக்கு தேவையானது மட்டும் இந்த பக்கெட்டில் கலெக்ட் ஆயிருது பாருங்களேன். இந்த மாதிரி ஐடியாலாம் எங்கேருந்து தான் வருதோ. எங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பிராணியை வைக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டை தான் பார்க்குறோம். சாம்பிராணியை பற்ற வச்சு இதுக்குள்ளே வச்சுட்டா போதும், அப்படியே மூக்குலையும் வாயிலையும் புகை வர்ற மாதிரி வித்தியாசமான டிசைன்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா. திடீர்னு பார்க்குறவங்க கொஞ்சம் மிரண்டு தான் போவாங்க. ஆனால் நல்ல சாம்பிராணியோட வாசனையான புகை தான் வரும். என்னதான் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எப்படி குபு குபுன்னு புகை வருது பாருங்களேன். இங்கே இந்த டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு பெரிய செலவு பண்ணி அந்த பாக்ஸை வாங்குவாங்க. இவ்வளோ கூர்மையான பொருட்களை பேக்கில் கொண்டு போனால் அந்த பேக்கே கிழிஞ்சு போகும். அதுக்காக தான் இப்படி டூல்ஸ் பாக்ஸ் வாங்குறது. ஆனால் இவர் செலவே இல்லாமல் வேலையை முடிச்சிட்டாரு. வீட்டில் இருக்கிற எண்ணெய் கேன்லேயே சூப்பராக ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் கூட. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது துணி துவைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிற வித்தியாசமான ஐடியா தான். ஒரு கூடைக்குள்ளே அத்தனை துணியையும் போட்டு ஃபேனோட சேர்த்து அட்டாச் பண்ணி அதுக்குள்ளே சர்ஃப் பொடியும் போட்டு விட்டுட்டாரு. அங்கே சைக்கிளை மிதிக்கவும் ஃபேன் ஆன் ஆகவும் இந்த கூடையும் சுற்றுது. வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தண்ணியை ப்ளஷ் பண்ணுறதுக்கு குழாயோட சேர்ந்து எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேஸ்ட்டே இல்லை. அந்த டியூப் வழியாக தண்ணி வருதான். இதுக்காக ஒரு பொருளை வாங்கி போடணுமா, நம்ம வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு இப்படி ஒரு ஐடியா. மினி ஷவர் மாதிரி அதுவும் ரொம்ப சூப்பராக தான் ஒர்க் ஆகுது. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே ஒரு சின்ன போட்டையே ரெடி பண்ணியாச்சு. போட்டுன்னா சும்மா இல்லை, மேற்கூரையோட சின்ன வீடாகவே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஆற்றுல ஜாலியாக போகலாம். வீணாக போன தூக்கி போட்ட பாட்டில்லாம் எப்படி மாதிரி இருக்கு பாருங்களேன். இதே மாதிரி இங்கே பறவை மாதிரி பறக்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். ஏதோ தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கிற வரைக்கும் சரிதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தண்ணியில் நடந்து போகிறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற ஒரு பலகை மேலே ஏறி நின்னா போதும், அதுவே அங்கே வரை இழுத்து கொண்டு போயிடுது. இங்கே இவர் பெல்ட்டோடு சேர்ந்து டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்களேன். இனிமேல் வேலை பார்க்கும்போது ஒன்று எடுக்கிறதுக்கு அங்கே எங்கே நடக்க தேவையில்லை, எல்லாமே பெல்ட்டோடு சேர்ந்து கூடவே இருக்கிறதுனால வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸியாயிரும் போல. நேரத்தை மிச்சமாக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணும் போலையே. இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஜாக்கெட்டே சில பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிட்டாரு. அடுத்தது இங்கே வேலை பார்க்கும்போது தற்சமயத்துக்கு ஹெல்மெட் இல்லாததுனால ஒரு பிளாஸ்டிக் கேனையே தலைமையில தூக்கி போட்டுட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். தீப்பொறி மேலே படாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நமக்கு ஏதாவது நட்டு போல்டு இதெல்லாம் கலட்டணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரூ டிரைவரை தான் தேடுவோம். ஆனால் எதுவும் கிடைக்காததுனால கை விரலையே ஸ்கூட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு நட்டை கலட்டி எடுத்துட்டாரு பாருங்களேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறத விட இருக்கிறத வச்சே பழகிக்க வேண்டியது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் செருப்பு இல்லைன்னு யோசிச்சவர் செங்கலே செருப்பை மாற்றிருக்கிறத தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு உயரமாக நல்லா தான் இருக்குது டிசைன், ஆனால் நடக்கிறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிடும் போல். இப்படி 2 செங்கலை தூக்கி தூக்கி நடக்கிறதுக்குள்ளே எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அடுத்ததாக கொத்தனார் வேலை பார்க்கும்போது இப்படி ஒரு மட்டத்தை பயன்படுத்துகிறத பார்த்துருப்போம். ஆனால் அது கையில் இல்லாததுனால அதுக்கு பதிலாக ஒரு வெங்காயத்தை தொங்க போட்டிருக்கிறாராம். இதில் அளவெடுத்து எப்படி வீடு சரியாக கெட்டின மாதிரி தான். ஏதோ கொஞ்சம் கோணல் மணலாக வீடு மாறிச்சுன்னா அதுக்கு வெங்காயம் தான் பொறுப்பு. இங்கே மேலேருந்து இவ்வளோ பொருளையும் கீழே வர தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு யோசித்தவங்க மேலேயே ஒரு ஃபொனலை ரெடி பண்ணியாச்சு. எப்படி இதில் போட்டதும் குழாய் வழியாக கரெக்டாக டெம்போவில் ஏறிடுது பாருங்களேன். மாடியில் காய போட்டோமா அப்படியே டெம்போவில் இறக்கணுமான்னு வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப சின்னதாக ஒரு டப்பா எடுத்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன குட்டி சூட்கேஸ்குள்ளே இருக்கிற ஐட்டத்தை பாருங்களேன். சுண்ணாம்பு பாக்கு. பழைய காலத்து பாட்டி மாதிரி வெத்தலை பொட்டியை கையோடு தூக்கிட்டு போவாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதுவே இப்போ மினி சைஸாக வந்துடுச்சு போல்.